Hi friends, welcome to Dana's Way. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கெஸ்ட்டுக்காக சூப்பரா ஒரு லஞ்ச் காம்போ செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா cashew புலாவும் மட்டர் பன்னீர் அண்ட் சிக்கன் லாலிபாப் செய்ய போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம மட்டர் பன்னீர் செய்யலாம். ஒரு கப் பட்டாணி, 3 பச்சை மிளகாய், 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன், 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு நெய், 2 ஸ்பூன் தனியாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 1 கப் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். லைட்டாக பச்சை வாசனை போகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு பட்டாணி 1 கப் போட்டுக்கலாம். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொதிக்க விடலாம். எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜில் வந்தோடனே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் போட்டுக்கலாம். பன்னீர் போட்டோன்னே கிரேவி கொதிக்கட்டும். கொதித்த பிறகு திக்கான பிறகு பார்க்கலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. கிரேவியும் திக்காகிடுச்சு. பன்னீரும் பட்டாணியும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இறக்குற ஸ்டேஜ் வந்துச்சு, இறக்கிக்கலாம். மட்டர் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் லாலிபாப் செய்யலாம். 10 பீஸ் லாலிபாப் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் கெட்டியான தயிர். ஃபர்ஸ்ட் இது கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு முட்டை எடுத்திருக்கேன். ஒரு முட்டை ஊற்றக்கூடாது. ஒரு பாதி ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் விட்டுக்கணும். 1 ஸ்பூன் முட்டை, 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் பச்சரிசி. அவ்வளோதான். இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டாச்சு. நல்லா கலந்து 1 மணி நேரம் ஊற விடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இது மூடி போட்டு 1 மணி நேரம் ஊறட்டும். 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. லாலிபாப் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும்.
பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போதான் எண்ணெய் கம்மியாக செலவாகும். ரெண்டாவது திருப்பி யூஸ் பண்ண தேவையில்லை. எண்ணெய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ லாலிபாப் எடுத்துக்கலாம். இது இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். லாலிபாப் சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு நான் சாஸ் போட்டு சாட்டே பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சிக்கன் பொரிச்ச கடாயை எடுத்துருக்கோம். அதில் இருக்க எக்ஸ்ட்ரா எண்ணெய்லாம் எடுத்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் தான் இருக்கும் எண்ணெய். நிறைய எண்ணெய் ஊற்றாதீங்க, ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும். சின்னதாக நறுக்கிய பூண்டு 4 பீஸு, சின்னதாக நறுக்கிய இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய். ஹை ஃப்ளேம் வச்சு சாட்டே பண்ணலாம். இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ தேவையான சாஸ்லாம் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ், சாஸ்லாம் ரொம்ப குக் ஆக வேண்டாம். இந்த டைம்ல ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சிருக்கேன், அது ஊற்றிக்கிறேன். ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம பொரிச்ச லாலிபாப்பை போட்டுக்கலாம். சால்ட் எல்லாம் போடக்கூடாது. ஆல்ரெடி நம்ம சாஸ்லேயே சால்ட் எல்லாம் போட்டிருக்கோம். அதனால எக்ஸ்ட்ரா சால்ட் எல்லாம் போடாதீங்க. நம்ம 2 சைட் டிஷ்ஷும் மசாலாவும் ஸ்பைசஸும் இருக்கிறதுனால நம்ம மெயின் கோர்ஸ் வந்து காரம் கம்மியா ஒரு கேஷ்யூ புலாவ் செய்யலாம். இந்த தம்ளர்ல 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். 15 நிமிஷமா ஊறுது. இது தாளிப்புக்கு 7 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு பட்டை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் நெய். கேஷ்யூநட் புலாவ்ன்றதுனால ஒரு 40 கிராம்ஸ் கேஷ்யூநட் எடுத்திருக்கேன். நீங்க கூட குறைச்சி கூட போட்டுக்கலாம். ரைஸை தண்ணி இல்லாம வடிச்சுக்கலாம். நம்ம நெய்யிலே போட்டு கொஞ்ச நேரம் சாட்டே பண்ண போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சிருக்கேன். இப்போ நெய் போட்டுக்கலாம். நெய் காஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். எடுத்து வச்ச முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு கலர் மாறிடுச்சு. இப்போ ரைஸை போட்டுக்கலாம். சிம்ல வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. ரைஸ்க்கு உண்டான சால்ட் போட்டுக்கலாம். நல்லா மெதுவாக கலரி விடுங்க. ரைஸ் உடையக்கூடாது. இந்த நெய்யிலே கொஞ்ச நேரம் வறுக்கலாம். 2 கிளாஸ் ரைஸ் போட்டிருக்கேன். 4 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். ஒரே விசில் தான் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சா குழஞ்சிரும். ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். உடைக்காம கலரை விடுங்க. நல்லா அரிசி நீளமா நல்லா வந்திருக்கு ரைஸ்.